மீண்டுமாக இந்த ஒரு பைபிள் ஸ்டடி நம்ம இணைவதற்கு தேவன் கொடுத்த நல்ல ஒரு தயவுக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் ரட்சகர் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த 2 கொரிந்தியர் நிருபம் பார்க்கலாம். இந்த 2 கொரிந்தியர்ல பவுல் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆறுதல் பத்தி. எப்படி நம்ம ஆறுதல் கிடைக்குது, எப்படி தேவனுடைய ஆறுதல், தேவனால் எப்படி நம்ம தேற்றப்படுகிறோம், தேவன் எப்படி நம்மளைய தேற்றுகிறார் என்ற ஒரு விவரத்தை பவுல் அங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது தான் நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல 5ஆம் வசனத்துல, அதாவது கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கும் ஆறுதலும் பெறுகிறது. எனவே நாம் எப்படி தேவனால் ஆறுதல் பெறுகிறோமோ நாமும் ஆறுதலை அளிக்கிறவர்களாக காணப்படணும். இந்த ஒரு பாடம் தான் போன கிளாஸ்ல பார்த்தோம். தொடர்ச்சியா பவுல் என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்துல கிறிஸ்துவனுடைய பாடுகள். பாருங்க, பாடுகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலுமே காணப்படுது. பாடுகள், கஷ்டங்கள், பிரயாசங்கள், வருத்தங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள். பட் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாடுகள் என்று சொல்லும் போது அது கிறிஸ்துவுடைய பாடுகளாக காணப்படணும். நம்ம எல்லாரும் இப்பதான் மெமோரியல் டைம் தாண்டி வந்திருக்கிறோம். அப்போ இந்த மெமோரியல்ல கிறிஸ்துவினுடைய பாடுகளை பாடுபடுவது என்றால் என்ன என்பதை நன்கு அறிந்திருக்கணும் என்பானது. என்ன சொல்லணும்னா, என் வாழ்க்கையில ஒரு பாடு வருதுன்னா அது எப்படி கிறிஸ்துவுடைய பாடுகளாக இருக்குது என்பதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பா இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது கிறிஸ்துவுடைய பாடு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப கிறிஸ்துவுக்கு வந்த பாடுகள் மாறி நமக்கும் வந்தா தானே அது கிறிஸ்துவுடைய பாடுகள் சொல்ல முடியும். ஆனா கிறிஸ்துவுக்கு வந்த பாடுகள் மாறி நமக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லையே. அவரு அடி வாங்கினாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, ஜெயில் பிடிச்சிட்டு போனாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, சங்கிலிகளால கட்டப்பட்டாரு, துன்புறுத்தப்பட்டாரு. இது மாதிரி நமக்கு வந்திருக்கா? ட்ரூத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இது மாதிரி வந்திருக்கான்னு கேட்டா அந்த மாதிரி இல்லை. அப்புறம் எப்படி நம்ம அது கிறிஸ்துவோடைய பாடுகள் என்று நம்ம சொல்ல முடியும்? அப்போ கிறிஸ்துவினுடைய பாடுகள்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாடுகள் எப்படிப்பட்ட விதமா கூட இருக்கலாம். பாடுகள் உடைய காரியங்கள், அதோடைய வகைகள் பல வகையில இருக்கலாம். அது எப்படிப்பட்டதா வேணா இருக்கலாம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மாதிரி 12 அப்போஸ்தலர்களும் சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு. எனவே நம்ம பாடுகள் என்பது பல வகைகள் இருக்கலாம். அது பாடுகளுடைய அந்த ஒரு தன்மையை பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம். அது எப்படி கிறிஸ்துடைய பாடுகள் சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த கிறிஸ்துடைய பாடுகள் எல்லாம் என்ன ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய எந்த ஒரு பாடுகளா இருக்கட்டும் அது எல்லாமே கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறது. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த பாடுகள் பத்தி நம்ம பார்த்தோம்னா அப்படி என்னென்ன பாடுபட்டார்ன்றது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். சங்கீதம் 22, ஏசாயா 53 எல்லாம் படிக்கிறோம். பட் அது பாடுகளுடைய விதங்கள், அவருடைய சிவியாரிட்டி நமக்கு தெரியுது. ஆனா
என்ன காரணத்தினால பாடு வந்துச்சு, அங்கதான் பாயிண்ட் இருக்கு. அந்த என்ன காரணத்தினால பாடு வந்துச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு, அதே காரணம் தான் நமக்கு இருக்கணும். நம்முடைய பாடுகள் வெவ்வேறா இருக்கட்டும் இல்லைங்களா. அப்ப அவரு காரி துப்புனாங்க, அதே மாதிரி நம்மளையும் துப்புணும்னு எதிர்பார்க்க வேணும். ஒருவேளை அந்த மாதிரி காரி துப்புற அனுபவம் நமக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், அப்போ நான் கிறிஸ்துவ நிமித்தமா பாடுபடலைன்னு சொல்ல முடியுமானா அப்படி இல்லை. பாடலுடைய தன்மைகள் வகைகள் அது மாறுபடும். பட் எந்த பாடா இருக்கட்டும், என்ன காரணத்தினால வருது. நான் ஒரு பாடுபடுறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், ரொம்ப ஒரு உபத்திரவமா இருக்கு பிரதர், என்ன ரீசன்? அந்த ரீசனை எனக்கு சொல்ல தெரியும். இது கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த பாடு, சத்தியத்துக்காக, தேவனுடைய சித்தம் செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வது ஒரே நோக்கமா வச்சிருக்கிறதுக்காக, தேவ நீதியை, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தேவனுடைய நீதியை என் வாழ்க்கையில் நான் நடப்பிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வாழும் போது இதனால வரக்கூடிய கஷ்டங்கள் பாடுகள் எதுவா இருக்கட்டும், எத்தன்மையா இருக்கட்டும், என்ன வகைகளா இருக்கட்டும், அது எல்லாமே கிறிஸ்துவுடைய ஏன்னா கிறிஸ்துவுக்கு அப்படித்தான் வந்துச்சு. அவர் தேவன் நிமித்தமா தேவ சித்தத்தை நடப்பிக்கும்படி, தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய நீதியை நிறைவேற்றும்படி இல்லைங்களா. கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, பேப்டிசம் எடுக்கும்போது எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் அந்த பாடுகள் கஷ்டங்கள் வாங்கிட்டார். இப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை நம்முடைய ஆண்டவருக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார். அது அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பாத்திரத்துல பங்கு எடுத்தார். இப்ப அவர் குடிச்ச பாத்திரம் தான் என்ன ஆயிருக்கு தெரியுங்களா, நம்ம எல்லார் கைகளிலுமே வந்திருக்கு. அதுதான் நம்ம அடையாளத்துல பண்ணிருக்கிறோம். அவர் குடிச்ச பாத்திரம் தான் நம்ம எல்லார் கைகள்ல அது வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கைக்கு இந்த பாத்திரம் வருதுன்னா அந்த பாத்திரத்துல எனக்கான ஒரு பங்கு இருக்கும் இல்லைங்களா. நான் குடிக்க வேண்டிய கர்த்தருடைய பாத்திரத்தில் நான் குடிக்க வேண்டிய எனக்கான பங்கு இருக்கும் இல்லைங்களா, அதை நான் குடிக்கணும். இதுதான் நம்ம என்ன பண்றோம், அடையாளத்துல நம்ம செஞ்சு காமிக்கிறோம். அப்போ சொல்றாரு 2 கொரிந்தியர் 1:5 இப்படியாக கிறிஸ்துவுடைய பாடுகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது, அது பெருகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ட்ரூத்துக்கு வந்த ஒரு 2 வருஷம் நல்லா பாடுபட்டேன் பிரதர், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருச்சு பிரதர், அப்படியே விட்டு போச்சு பிரதர், அப்படி இல்லை. அந்த பாத்திரத்துல குடிக்கிறது நம்ம அடையாளத்துல ஒரு நாள் குடிக்கிறோம். அந்த ஒரு நாள் ஒரு முடக்கு குடிக்கிறோம்னு வைங்களேன், அது என்னங்க, அது குறிக்குது மரண பரியந்தம் பாத்திரத்தில் பானம் பண்ணணும். அப்ப கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது. அதே போல எந்த அளவுக்கு பாடுகள் படுறோமோ, எந்த அளவுக்கு உபத்திரவங்கள் வாடுறோமோ, இப்படியாக கிறிஸ்துவ நிமித்தம் வாங்கும் போது பாருங்க, இப்படியே வாழ்க்கை முழுக்க பாடு 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 அப்படியே தான் சோர்ந்து போயிடுவாங்க இல்லைங்களா. அதனாலதான் யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துடுறாரு தெரியுங்களா, 100% ஆறுதல் கொடுத்துடுறாராம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆறுதல் கிடைக்குது. ஆறுதல்னா இப்ப பாருங்க, எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு கால்ல ஒரு காயம் ஆயிடுச்சு, ரொம்ப எரிச்சலா இருக்கு, வலி. இப்போ இந்த வலி எரிச்சல் இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னா அர்த்தம் என்ன, அந்த வலி எரிச்சல் எதனால வருதுன்னா அந்த காயத்தினால. இப்ப அந்த காயத்தை சுகமாக்குனா உடனே என்ன பண்ணிரும், வலி எரிச்சல் போயிடும் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி ஆறுதல் கிடைக்குமானா அந்த மாதிரி இல்லை. அது வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும், காயம்லாம் ஆறாது, ஆனா ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுதாங்க கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஆறுதல்.
இதெல்லாம் அன்பானவர்களை பேசுறோம். தயவுசெய்து நம்மள யாராவது அனுபவத்துல இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, இவ்வளவு உபத்திரவங்கள் இருந்துச்சு பிரதர், ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா ஒரு டைம் வரும்போது சடனா ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு. இப்போ தேவன் எப்படி நம்ம ஆறுதல் படுத்துவார் நமக்கு தெரியல. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் எப்படியெல்லாம் தேவன் நமக்கு ஆறுதல் கொடுப்பாரு அப்படின்றத விஷயங்கள்லாம் பார்த்தோம். சோ இத சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு பாடுகள் பெருகுகிறதோ நம்ம வாழ்க்கையில, எந்த அளவுக்கு பாடுகள்ல பங்கெடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஆறுதலிலும் பங்கெடுக்கிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆறுதலும் பெருகுகிறது, காம்பன்சேட் பண்றாரு. அதுக்கு ஈடாக என்ன பண்றாருன்னா ஆறுதலை கொடுக்கிறாரு. சோ இந்த பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, சொல்லிட்டு 6ஆம் வசனத்துக்கு வர. இந்த 6ஆம் வசனம் பிராக்டிகலா பேசுறாரு. கவனிங்க என்ன பேசுறாரு பாருங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும், அதாவது கிறிஸ்துவ நிமித்தமா நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் அப்படின்றார். அதாவது பவுல் மற்றும் சீஷர்கள் அவங்க பாடுபடுறாங்க, ஊர் ஊரா போறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, நிறைய பாடு வருது, கஷ்டம் வருது, உபத்திரம் வருது. இவங்களுக்கு உபத்திரம் வர்றதுக்கும் இங்க இருக்கிற கொரிந்து சபைக்கும் எப்படி ஆறுதல் கிடைக்கும், ரட்சிப்புக்கு எதுவாகும்? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பிரதர் அருண் பிரதர் பயங்கரமா கஷ்டப்படுறார். நான் உபத்திரவப்படுறதுனால எனக்கு தானே பிரயோஜனம். நீங்க எங்கேயோ இருக்கிற நீங்க, ஒரு மலை மேல இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு எப்படி என்னால என்னுடைய உபத்திரவத்தினால உங்களுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்குது, ரட்சிப்புக்கு ஏதுவாகுமாம்? இது எப்படி இது சாத்தியம்? அதே போல நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அதே போல இப்ப எனக்கு ஆறுதல் கிடைக்குது, காரணம் நான் உபத்திரவப்பட்டதுனால கர்த்தர் எனக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க, அது எனக்கு. பட் எனக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு எப்படி கிடைக்குது ஆறுதலும், அது ரட்சிப்புக்காம? அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்பானவர்களே, நீங்க இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றாருன்றத கெஸ் பண்றீங்களா? அது எப்படி? நான் உபத்திரவம் வாங்கினா அது எனக்கு தானே பிரயோஜனம். நான் உபத்திரவம் வாங்கி அதனால ஆறுதல் எனக்கு கிடைக்குதுன்னா அது எனக்கு தானே பிரயோஜனம். எப்படி என்னால உங்களுக்கு ஆறுதலுக்கும், அதை நான் உபத்திரவப்படுறத பார்த்து உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குதாமா, அதே போல நான் ஆறுதல் பெறுகிறத பார்த்து உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குதாமா. இது இல்லாம ரட்சிப்புக்கு ஏதுவா கூட இருக்காம உங்களுக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இத புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் போயிட்டு சில வசனங்களை செக் பண்ணி பார்க்கணும். நல்லா கவனிங்க. இந்த அழைப்புல தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி வந்திருக்காங்க. இதை ஒருத்தரை கூட்டிட்டு வரலைங்க. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தேவன் ட்ரூத் கொடுத்திருக்கிறாரு வைங்களேன். ஒரே பிரதருக்கு மட்டும்தான் ட்ரூத் கிடைச்சிருக்கு, வேற யாருக்குமே கிடைக்கும். எல்லா பெயர் சபைகளும் இருக்கிறோம். அந்த ஒரு பிரதர் மட்டும் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டுட்டே இருக்கிறார், உபத்திரப்பட்டுட்டே இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் பெயர் சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இந்த உலகத்துல செழிப்பா மகிழ்ச்சியா ஆண்டவரை ஆராதித்து துதித்து பாடி தேவன் அவரை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக வாழும் போது இந்த ஒரு பிரதர் மட்டும் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டு இருக்கார். அப்போ சூழ்ந்து இருக்கிறவங்கள பார்க்கும்போது உபத்திரம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்குமான்னு கிட்ட நம்பிக்கை. என்ன நம்ம எடுத்த முடிவு தப்பா? ஒருவேளை தப்பான முடிவு எடுத்துட்டோமா? நான் மட்டும்தான் இருக்கிறேனா? நான் மட்டும் ஏன் எப்படி? அப்படின்ற ஒரு குழப்பமோ ஒரு நம்பிக்கையற்ற தன்மைக்கோ போயிடுவாரா இல்லைங்களா? ஆனா இதுவே என்ன மாதிரியே அந்த ஊர்ல ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவருக்கும் பாடுகள் வருது.
அப்ப அவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ச்சே, நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரியே ஒரு பிரதர் பாடுபட்டு இருக்கிறாரு, அதனால எனக்கு என்ன கிடைக்குது தெரியுங்களா? அதுவே எனக்கு ஒரு ஆறுதல். இது இந்த பாயிண்ட புரிஞ்சுட்டீங்களா? இது நம்ம லோக்கல்ல சொல்லணும், லோக்கல் பாஷை சொல்லணும்னா, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், யாருமே இல்லைன்னா கஷ்டம். அட்லீஸ்ட் என்னை மாதிரி ஒரு 2-3 பேர் கஷ்டப்படுறத நான் பார்த்தேன்னா, என்ன மாதிரியே அவங்களும் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, அது நமக்கு எப்படி எப்படி இருக்கும்? அது ஒரு வகையான ஒரு ஆறுதல் இல்லைங்களா? ஆமாங்களா? கண்டிப்பா. அது போலதான் கொரிந்து சபையாக்கு சொல்றாரு, பாருங்க, நீங்களாம் பாடுபடுறீங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ நீங்க மட்டும் தான் பாடுபடுறீங்க இல்ல, எங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, நாங்களும் பாடுதான். நீங்க நினைச்சீங்க பவுல் அவருக்கு என்ன எல்லாம் தெரியும், அவரு 3ஆம் வானத்துக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு, ஃபுல் டிவைன் பிளான்லாம் தெரியும், பயங்கரமா சப்ஜெக்ட் பேசுவாரு, பயங்கரமா நாலேஜ் இருக்குது, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் படுற கஷ்டத்தை பாருங்க, எவ்வளவு உபத்திரம் தெரியுமா? அப்போ பவுலை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்ன தெரியுங்களா? ச்சே, நம்ம நினைச்சோம் பாரு, நம்ம மத்தியில எவ்வளவோ பிரதர்ஸ் இருக்கிறாங்க, ஆனா எல்லா பிரதர்ஸும் நல்லா செழிப்பா இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், செழிப்பா நல்லா ஒரு மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா, நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருந்தோம்னா அதுவே சோர்வுக்குள்ள கொண்டு போயிடும். ஆனா பவுல் மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரதர், ஒரு அப்போஸ்தலன், கர்த்தருடைய அப்போஸ்தலன், ஒரு பெரிய பிரதர் இந்த மாதிரி ஒரு பாடுகள் பட்டு உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறத பார்க்கும் போதே அது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் இல்லைங்களா? என்னப்பா இவருக்கும் வருதா அப்படின்னு இவரும் அந்த வாய்ப்புல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய இந்த பாடுகள் என்பது அது சந்தோஷமா அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆறுதலும் கிடைக்குது. அதே நேரத்தில் தொடர்ந்து கர்த்தருக்குள் உபத்திரவப்படக்கூடிய அந்த வாய்ப்பு இன்னும் நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவாகுமா? ஆக்சுவலி இந்த பாயிண்ட் முக்கியம். நம்ம ரட்சிக்கப்படணும்னா உபத்திரவங்கள் வழியாத்தான் போகணும் நண்பானவர்கள். இதை பத்தி நிறைய சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், ரோமர்லயே பார்த்துருக்கிறோம், உபத்திரவங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் இல்லைங்களா? அப்போ நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அதே நேரத்துல இவ்வளவு உபத்திரத்தை வாங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறத ஒருவேளை பார்த்தோம்னா அது இன்னும் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பா பவுல் உபத்திரத்தை பார்க்கும் போதே இவ்வளவு ஆறுதல் கிடைக்குதுன்னா, பரவாயில்ல, நம்மளை விட நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்மள மாதிரியே ஒருத்தர் அங்க கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர் சாதாரண ஆள், பெரிய ஆள், நம்மளோட பெரிய ஆள், அப்ப அவருக்கே கஷ்டம் வரும், அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பெருசா தெரியாது. ஆனா அதே நேரத்துல ஒரு இன்னொரு சந்தோஷம் என்ன கிடைக்கும்னா, அந்த உபத்திரவத்தை பார்க்கும்போது, அந்த உபத்திரவத்தை பெற்றுக்கொண்ட பவுலுக்கு ஆறுதல் கிடைக்கிறத பார்க்கும்போது அது இன்னமும் நமக்கு ஆறுதல் தான் கொடுக்குது. ஏன்னா அவருக்கு ஆறுதல் கிடைக்குதுன்னா கன்ஃபார்ம் நமக்கும் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருதா இல்லைங்களா? இந்த பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்போ ஏன், எதனால நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்க ஆறுதலுக்கு தான், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கு தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா பேசுறார். சோ அன்பான சகோதர சகோதரர்களே, இதுல நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்றோம்? அதனால்தான் சபை கூடி வருதுல ஏன் விட்டு விடாதீங்கன்னு சொல்றாரு தெரியுங்களா? ஆன்லைன்ல இருந்துட்டீங்கன்னா நான் படுற பாடு உங்களுக்கு தெரியாது, நீங்க படுற பாடு எனக்கு தெரியாது. சிம்பிளா ஆன்லைன்ல அட்டன் பண்ணுவோம், கிளாஸ் கேட்போம், கேட்டுட்டு முடிச்சிருவோம், ஹாய் பாய் சொல்லி முடிச்சிருவோம். நம்ம ஏன் சபை கூடி வரணும் கேட்டா, இங்க ஒருவரை சந்திக்கும் போது நாம் ஒருவரால் இன்னொருத்தர், ஒருவரை ஒருவர் அல்லது இன்னொருத்தரால நாமும் ஆறுதல் அடைகிறோம். பாருங்க, எக்லீஷியால நான் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைச்சீங்கன்னா சபை கூடி வந்து பாருங்க, ஒவ்வொரு பிரதர்ஸுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கும், ஒவ்வொரு பிரதர்ஸ்க்கும் என்னென்ன பாடுகள் இருக்குது கிறிஸ்துவின் நிமித்தம் பாருங்க. இப்ப பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். அதே போல அந்த அவங்க பெற்றுக்கொண்ட ஆறுதலை கேட்கும் போது அதுவும் நமக்கு ஆறுதலை கொடுக்கும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். சோ அப்போ இவ்விதமாக நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு அது சந்தோஷமா நீங்க சகிக்கிறதுனா என்னங்க, எங்க பாடுகளை பார்த்துட்டு நீங்களும் தொடர்ந்து பாடுகள்ல என்ன பண்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. இது எப்படி? நாங்களும் பாடுபடுறதை நீங்க பார்க்கும்போது தொடர்ந்து நீங்களும் அந்த பாடுகளை விட்டு வெளியே வர்றதுக்கு பிரயாசம் இல்லை, மாறாக தொடர்ந்து பாடுகளை சகிக்கக்கூடிய மனப்பான்மை கிடைக்குது. எனவே அந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லையா, பேலன்ஸ் செய்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரட்சிப்பு நமக்குள்ள வேலை செய்யணுங்களாமா. அது ரட்சிப்புக்கு ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேப்டிசம் எடுத்துட்டோம் ரட்சிக்கப்பட்டோம்லாம் இல்லைங்க. ரட்சிப்புன்றது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கடையணும். எனவே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம தொடர்ந்து கொண்டு போகணும்னா இந்த உபத்திரவங்கள் அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. சொல்லிட்டு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் தான் அங்க பவுல் என்ன பண்றாருன்னா அங்க பேசுறத படிக்கணும் இல்லைங்களா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 1 பேதுரு 4:13 யாராவது படிக்கிறீங்கன்னா சிஸ்டர், நானே படிக்கட்டுங்களா? 1 பேதுரு 4:13. சரி, நானே படிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்துவின் மகிமை, வார்த்தை கவனிங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, அதாவது கிறிஸ்துவுடைய மகிமை வெளிப்படும் போது நாமளும் நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக, அதாவது நம்மளும் அவரோடு கூட மகிமைப்படுவோம் இல்லைங்களா, ரட்சிக்கப்படுவோம் இல்லைங்களா, அவரோடு கூட மகிமையில களி கூர்ந்து. இன்னைக்கெல்லாம் நம்மளைய உலகம் ஒரு பொருட்டாவே பாக்குறது இல்லைங்க. உலகம் நம்மளைய ஒரு நபர்களாவே கண்டுக்கிறது இல்லைங்க. ஆனா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அதுல நாம அங்க கூட நிக்கிறத அவங்க பார்த்துட்டு, என்னப்பா இவங்க அங்க இருக்கிறாங்க, இவங்க நம்ம கூட இருந்தாங்களாதே, அட இவங்களத்தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தணுமே, அட இவங்களத்தான் நம்ம ரொம்ப நோவடிச்சோமே, அட இவங்களத்தான் நம்ம நிறைய தடைகள்லாம் செஞ்சோமே அப்படின்னு அவர்களை பார்க்கும்போது என்ன மாதிரி சந்தோஷம் இருக்கு இல்லைங்க. கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அப்போ கர்த்தருடைய பாடுகள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப இன்றியமையாதது. சகோதர சகோதரே, ஒருவேளை இந்த பாடுகள் நான் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறேன், கூட இருக்கிற பிரதர்ஸ் யாருக்குமே பாடுகள் இல்லை, கூட இருக்கிற எந்த சகோதர சகோதரர்களுக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு என்ன தோணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அவருக்கு வந்து பெரிய ஒரு பாடு இருக்கு, ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கஷ்டம். அது எந்த ஊர்ல வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எபேசுன்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. இந்த எபேசு என்ற பட்டணத்துல ரொம்ப பெரிய கஷ்டம். அது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் ஜஸ்ட் நீங்க வாய்ப்பு வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அந்த அதிகாரத்தை கொஞ்சம் படிச்சு பாரு. அது எவ்வளவு ஒரு ப்ரெஷரு, எவ்வளவு ஒரு அழுத்தம், எவ்வளவு டிப்ரெஷனு, எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலைமை, ரொம்ப கஷ்டம். சொல்றாரு, எதுக்கு நான் இதெல்லாம் பாடுபடுறேன், அப்படி போராடினதினால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன? மரித்தோர் உயிர்த்தெல்லாவிட்டார், புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே, நல்லா சாப்பிடலாம், நல்லா வாழலாம், சாகலாம் சொல்லலாமே. ஏன் நான் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வாங்குறேன்? மற்றவங்க மாதிரி நல்லா வாழலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம், அப்படி இருக்கலாம் இல்லைங்களா? நாம ஏன் இந்த உலகத்துல இந்த பாடுகள், அதுவும் கிறிஸ்துவ நிமித்தமா எதுக்கு நம்ம பாடுகள் வாங்கணும்? எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை வராமல் இருப்பதற்கு தான் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்கிறார்களோ, நல்லா கவனிங்க, இது கூட முக்கியமான பாயிண்ட். நம்ம எல்லாரும் அடையாளத்துல பங்கெடுத்து வந்திருக்கோம்,
பட் நிஜமான அந்த பாத்திரம் நம்மள எத்தனை பேர் கைகள் இருக்குது அது ரொம்ப கவனிக்கணும். கண்டிப்பா முதல்ல நம்மளே பார்க்கணும், என் கைகள் அந்த பாத்திரம் இருக்குதா. அதே போல இந்த பாத்திரம் யாருடைய வாழ்க்கைகள்ல காணப்படுது அதையும் கவனிக்கணும். அது நமக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொண்டு வரும், ஒரு ஆறுதலை கொண்டு வரும். சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். சொல்லிட்டு 7ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். ஆமா, என்னன்னா நான் இங்க இருக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறீங்க, நீங்க பாடுபடுறீங்க எனக்கு தெரியும் இல்லைங்களா. எப்படி நாங்க பாடுபடுறோமோ இங்க எங்களை மாதிரியே நீங்களும் அங்க பாடுபடுறீங்க. இதுதான் சொல்றார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி வருது. எப்படி வருதுன்னு பாருங்க. 7ஆம் வசனம், நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல. இந்த லைன் படிக்கும்போது தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுறீங்க. பவுல் இருக்கிறார் அங்க, இவங்க இருக்கிறாங்க கொரிந்தில. பவுல் அங்க பாடுபடுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல? இது எப்படி புரிஞ்சுக்கிறது கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் சரியா வரல. எப்படி இது புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரே பாடுதான். நீங்க கோத்தகிரியில இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, திண்டுக்கல்ல இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரே பாடுதான். அது கர்த்தருடைய பாடு, கிறிஸ்துவின் பாடு. அப்ப நான் இங்கிருந்து நான் பாடுபட்டு இருக்கிறேன்னா, நீங்க அங்கிருந்து பாடுபடுறீங்க. அப்ப 2 பேரும் ஒரே பாடுதான் வாங்கிட்டு இருக்கோம். இருக்கிற ஏரியா வேணா வேற இருக்கலாம். அதனால சொல்றாரு எங்களோடு கூட. என்ன அர்த்தம்? எங்களை மாதிரி நீங்களும் பாடுபட்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய பாடுகள். எனவே நம்ம எல்லாம் கர்த்தருடைய பாடுகளில் படுகிறதுனால எப்படி நாங்க இங்க ஆறுதல் வாங்குறோம், நீங்களும் ஆறுதல் வாங்கிட்டு இருக்கிறீங்க என்று நம்புகிறோம். உங்க மேல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்க அங்க இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியாது, நீங்க உண்மையிலே எங்களை மாதிரி நீங்களும் கர்த்தருடைய பாடுகள்ல பங்கு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நாங்க எப்படி ஆறுதல் பெற்றுக்கொள்றோம், உணர்றோம், அத கண்டிப்பா நீங்களும் பாடுபடும் போது ஆறுதலையும் பெற்றுக்கொள்றீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது எழுதும் போது பவுலுக்கு ஒரு சந்தோஷம். இதுவே பவுலுக்கே ஒரு ஆறுதல். அங்க வந்து உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு பார்க்கணும் அவசியம் இல்லை, ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு ஆறுதல் வேணுமா பிரதர்? நம்ம வாழ்க்கையில ஆறுதல் வேணுமா? நல்ல வழி என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பாடுகளை பங்கெடு போ. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆறுதல் வரும். இது எப்படி சொல்றீங்க? எங்க சில பேர் இது என்ன சாட்சி இருக்குது கேட்டா பாருங்க, நிறைய பேர் உதாரணம் இருக்கிறாங்க. பவுல் எடுத்துக்கோங்க, எத்தனையோ பிரதர்ஸ் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, பாடும் படுறாங்க, ஆனா ஆறுதலையும் பெற்றுக்கொள்றாங்க. அப்ப உங்களை பார்க்கும்போது நமக்கும் அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஆறுதல் கிடைக்குது. சகோதர சகோதரிகளே, இதுதான் பவுல் இந்த 7ஆம் வசனத்துல அங்க பேசுறத நம்ம கவனிக்கிறோம். ஏதாவது புரியலன்னா ஆடியோ யூடியூப்ல இருக்கும், நீங்க அதை கேட்டுக்கலாம். இல்ல டவுட் வந்து நீங்க கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி கேட்டுக்கலாம். இப்போ 7 வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ இது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, நீங்க எங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து ஆறுதல் அடையணும். அதுக்கப்புறம் நாங்கள் அடையக்கூடிய ஆறுதலை பார்த்து நீங்க ஆறுதல் அடையணும். பட் இதெல்லாம் நடக்கணும்னா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறீங்க. எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நாங்க உபத்திரவப்படுறதையும் நாங்கள் ஆறுதல் அடைவதையும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? தெரிஞ்சா தானே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பரவாயில்ல, நம்மள மாதிரி அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுக்கு என்ன நல்லா இருப்பாங்க நினைக்க தேவையில்லை, நம்மள மாதிரியே பாடுபட்டு இருக்கிறார் போல. அப்போ அது ஒரு ஆறுதல் கிடைக்குமா இல்லைங்களா? பட் இது எப்படி தெரிஞ்சுக்குவாங்க கொரிந்து சபையார்? இன்னைக்கெல்லாம் போன் இருக்குது, ஒரு போன் பண்ணி பிரதர் எப்படி இருக்கு பிரதர், எப்படி போயிட்டு இருக்கு பிரதர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒருவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அன்னைக்கு எப்படி கேட்டா அது ரொம்ப சிரமம் தான். அதனாலதான் நிருபத்திலே அவர் எழுதிடுறாரு 8ஆம் வசனம், ஆகையால் சகோதரரை இப்பெல்லாம் இருக்கிறதுனால ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை
நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? சகோதர சகோதரி வாழ்க்கையில போயிட்டு இருக்கிற உபத்திரவங்களை நாம் எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்? அப்பதான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். நாமளும் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய பாத்திரத்துல பாடுபடணும்னு ஒரு என்னங்க அந்த உத்வேகம் பிறக்கும். சோ அன்பானவர்களே, இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். அப்போ எனவே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா பவுல் சொல்றார். அது எந்த நிறைய உபத்திரவம் இருந்துட்டாலும் பவுல் இங்க இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எதுன்னா ஆசியானா நிறைய ஆசியா ஒரு பெரிய ஒரு கான்டினென்ட் இல்லைங்களா. நம்ம ஆசியா தேசத்துல நிறைய எக்லீசியா நிறைய ஊர்கள் இருக்குது. அதுல ஒரு பரிச்சயமான ஊர் ஞாபகம் இருக்குங்களா? ஆசியா கண்டத்துல ஒரு பெரிய பரிச்சயமான ஊர். அது ரொம்ப அங்கதான் பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எபேசு ஞாபகம் இருக்குங்களா? எபேசு சபை ரெவலேஷன் வெளிப்படத்துல கூட படிக்கிறோம் இல்லையா? எபேசு ஆசியா நாட்டில் இருக்கக்கூடிய எபேசுன்ற ஊர்ல தான் பயங்கர கஷ்டம்லாம். அது என்ன கஷ்டம் தான் பவுல் என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல ரொம்ப டீட்டெயிலா அங்க இருக்கும். நீங்க தயவு செய்து கிளாஸ் முடிச்சுட்டு படிங்க. அது படிச்சீங்கன்னா அப்படியே நீங்க உங்க கண்ணை மூடிட்டு நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிருங்க, எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அது அந்த ஊர் இன்னைக்கு இருக்கிற நார்த் இந்தியா மாறிங்க. நீங்க இன்னைக்கு நார்த் இந்தியால போயிட்டு பைபிளை பத்தி நீங்க பிரசங்கம் பண்ணீங்க வைங்களேன், உங்க நிலைமை என்ன ஆகணும்னு இந்த அதிகாரத்துல படிச்சா தெரியும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப மோசமான கண்டிஷன். அது பவுல் என்ன பண்றாருன்னா என்ன நடந்துச்சுன்னு இந்த நிருபத்துல எழுதல. இப்ப நம்மளாவது என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவோம். அது ஒரு வகையான சாட்சி. இந்த மாதிரி உபத்திரவப்பட்டோம் சொல்லுவோம். பவுல் அந்த பாயிண்ட் இங்க டச் பண்ணல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லல. ஆனா அந்த உபத்திரவத்துல எங்க நிலைமை எந்த லெவலுக்கு போச்சுன்னு என்ன பண்றாரு தெரியுங்களா? சொல்றாரு. எங்க லெவல் எந்த லெவலுக்கு போச்சுன்ற இது ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டுங்க. இது படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இந்த நிலைமையா? அந்த அளவுக்கு உபத்திரம் வந்துச்சா? அப்படி என்னங்க உபத்திரம் வந்துச்சுன்னு பவுல் இங்க பேசல. அது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் படிச்சா தெரியும். ஆனா அந்த உபத்திரத்துடைய தன்மை எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அவங்கள பாரு. இவ்வளவு தூரம் உபத்திரம் வாங்கியும் அவங்க தேவனால் ஆறுதல் பெற்று கொண்டாங்க. அது என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்னவெனில் அந்த லெவல் எந்த லெவலுக்கு நாங்க போயிட்டோம்னு சொல்றாரு. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. நோட் பண்ணிக்கோங்க, பவுலுக்கு நம்பிக்கையே இல்லை, போச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். இத்தோட நம்முடைய ஊழியம் ஸ்டாப்டு, அவ்வளவுதான். நம்ம நினைச்சோம் எருசலேம்ல ஒருவேளை ரோம் நகர்ல போயிட்டு மறிப்போம் அப்படிலாம் எதிர்பார்த்தோம். இன்னும் நிறைய இடங்களில் ஊழியம் செய்ய வேண்டி இருக்குது. நிறைய பிளானிங்லாம் பவுல் வச்சிருந்தாரு. நிறைய டூர் இல்லைங்களா? என்ன டூர் இருக்கும்? காஸ்பல் டூர், சுவிசேஷ ஊழியத்துக்கு நிறைய ஊருக்கு போகணும் இல்லைங்களா? பட் திடீர் நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா இந்த ஊரை விட்டு தாண்டுறதே வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நிலைமைக்கு வந்தார். எபேசுலே இவங்க கதை க்ளோஸ் ஆக போகுது, அப்படித்தான் வந்துட்டு நின்றுட்டாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு பேர் சபை ஜனங்கள் இருந்தாங்கன்னா எப்படி திங்க் பண்ணுவாங்க? கண்டிப்பா தேவன் இந்த சூழ்நிலையை விட்டு காப்பாத்துவார் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்புலாம் வைக்கல. அந்த மாதிரி எதிர்பார்ப்புல எது நடந்தாலும் அப்படிதான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க தேவன் மேல. இதுவும் தேவ சித்தம் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தேவன் காப்பாத்துவாருன்னா தேவன்கிட்ட போயிட்டு தேவனே எங்களை காப்பாத்துங்கன்னா ஜெபிக்கல. இதன் மத்தியில ஒருவேளை எங்களை பிராணன் போகுதுன்னா நோ ப்ராப்ளம், பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பிராணன் போகுது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டான். அதனால எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பாருங்க, பலத்துக்கு மிஞ்சின. இந்த லைன் படிக்கும்போது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா?
திராணிக்கு மேலா சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார் தேவன். இந்த அவசரம் ஞாபகத்துக்கு வருதுங்களா? ஆனா அந்த கண்டிஷன் அப்படி போயிருச்சு. பலத்துக்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் வந்ததுனால தான் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம போச்சு. இப்படி சொல்லிட்டு இதை படிக்கும் போது நமக்கே ஒரு மனசுல ஒரு கணம், ஒரு பாரம் அமிழ்த்தது இல்லைங்களா? ரொம்ப ஒரு எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இது மாதிரி அனுபவம் நீங்க வாங்கியிருக்கீங்களா? அன்பானவர்களே, இதெல்லாம் யோசிக்கணும். சரி, இப்போ இந்த கண்டிஷன் போன பின்னாடி இப்ப நிலைமை என்னாச்சு சொல்றாரு அடுத்த வசனம். நாங்கள் அப்புறம் அந்த நேரத்துல கூட நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். அப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேல, ஒரு லெவல் வரைக்கும் நம்ம திராணி வரைக்கும் போராடலாம். ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா விட்டுறணும். சொந்த புத்தியில சொந்த பலத்துல தொடர்ந்து நான் நிப்பேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அநீதியான வழியில தான் போற மாதிரி. ஆனா பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு பிரயாசம் எடுத்தோம், போதும், இனி நம்மளை நம்ப வேணாம், தேவன் பார்த்துக்குவாருன்னு நாங்க செத்தாலும் பரவாயில்ல, செத்து போன எங்களை தேவன் எழுப்பவும் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஏன்னா இன்னும் ஊழியம் இருக்குது. ஒருவேளை நாம செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு ஒருவேளை தேவனை நம்மளை எழுப்பி ஊழியத்தை கண்டினியூ பண்ண வச்சாலும் கண்டிப்பா தேவன் செய்வார். அப்படித்தான் அந்த மைண்டுக்கு வந்துட்டான். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்போ அந்த இடத்துல எப்படி பேசிட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? இப்ப என்ன பண்ண போறோம், நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது, நிறைய எக்லிஷாக்கு போகணும், நாளைக்கு வேற தூக்குல போட்டுருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா, தூக்குல போட்டா என்ன மூச்சு நின்று போகும். பட் கர்த்தர் நம்மளை வச்சு இந்த வேலையை செய்யணும்னு நினைச்சாருன்னா அவங்க மூச்சு நிக்கிறதுக்கு தூக்குல போட்டாலும் அடுத்த நாளே கர்த்தர் நம்மளை எழுப்பி அவர் வாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னா வேலையை செஞ்சிருவாரு. அதனால பிரச்சனை இல்லை, நீங்க ஃப்ரீயா விடுங்க. இப்படிதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சரியம் இல்லைங்களா? இதுதான் உங்க ஃபெய்த். இப்போ இதுல நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த மாதிரி உபத்திரவங்களை எதுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கணும்? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதன் மத்தியில தான் நாம் எவ்வளவு விசுவாசம் காமிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் இந்த மாதிரி உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுவதற்கு காரணம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது அன்பானவர்களே தேவன் மேல. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த பிரதர் சிஸ்டர்ஸ் உபத்திரவத்துக்குள்ள போறதை நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல நீங்களே போனாலும் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சுயபலத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் தான் செய்யும், தேவன் நடத்துவார். அது வரைக்கும் அமைதியா சைலண்ட், பொறுமையா சகிச்சிட்டு இருக்கலாம். தேவன் அவரு என்ன வேணாலும் தேவன் செய்ய முடியும், தேவன் பார்த்துக்குவார். அந்த ஃபெய்த் இருக்கணுங்க அன்பானவர்கள். இந்த வசனம் படிக்கும் போது நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சம்பவத்தை பார்த்து இந்த பாடத்தை நிறைவு செய்யணும். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. அந்த சம்பவம் என்னன்னு பாருங்க. 75 வயசு, 75 வயசுல குழந்தை இல்லை. அப்போ தேவன் சொன்னாரு, உனக்கு நான் ஒரு குழந்தை கொடுக்கிறேன் சொல்லி 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்குது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி சில வருஷங்களுக்கு பின்னாடி அந்த குழந்தை என்ன பண்றாருன்னா தேவன் பலி கொடுக்க சொல்ற. அப்ப பலி கொடுக்க சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தன் மகனை கூட்டிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு
போகும்போது சாராள் கிட்ட சொல்லிட்டு போல. நீங்க வசனம் படிச்சா தெரியும், சொன்ன மாதிரி வசனம் இல்லை. ஒருவேளை சொல்லி இருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி பையனை போயிட்டு பலி கொடுக்கும், பலினா புரியுது இல்லைங்களா, அது ஒரு கொலை தான், ஜீவன் எடுக்கிறது. இந்த அம்மாட்ட மட்டும் சொல்லி இருந்தார் வைங்களேன், நிலைமை என்ன இருக்குமா? இந்த அம்மா என்ன பண்ணிருக்குமா? வீட்டையே ரெண்டாயிருக்கும் அது மாதிரி. அப்ப இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் சொல்லாம கூட்டிட்டு போற 3 நாள் பிரயாணம். ஆக்சுவலி ஆபிரகாமுக்கு உடைய மனசுல என்ன இருந்துச்சு, என்ன ஓடிட்டு இருந்துச்சு நம்ம பார்க்க போறோம். மலைக்கிட்ட வந்துட்டாங்க, சொல்றாரு நான் போயிட்டு பலி செலுத்திட்டு நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நல்லா நீங்க வசனம் ஆதியாகமம் 22:5 சொல்லுவார், நாங்க 2 பேரும் போயிட்டு தொழுது கொண்டு திரும்பி வருவோம் பன்மையில. அன்பானவர்களே, நீங்க மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க, என்ன மனசுல ஓடிட்டு இருக்குது ஆபிரகாம், என்ன தைரியத்தை சொல்லுவாரு, நாங்க 2 பேரும் போறதே பலி கொடுக்க. இவர் என்ன தைரியத்துல நாங்க போயிட்டு 2 பேர் வருவோம்னாரு. அப்ப இவர் மைண்ட்ல என்ன இருந்துச்சு? இப்போ அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் இதே வார்த்தையை சொல்றீங்க வைங்களேன், நீங்க என்ன நினைச்சிட்டு சொல்லியிருப்பீங்க இந்த வார்த்தைய? ஒருவேளை இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒருவேளை ஆபிரகாம் இப்படி நினைச்சிருக்கலாம், அது தேவன் பலி கேட்கிறாருன்னா சும்மா என்னை டெஸ்ட் பண்றது கேட்பார் போல, கண்டிப்பா போலாம், கண்டிப்பா தேவன் இதெல்லாம் விரும்ப மாட்டாரு. ஒருவேளை அங்க போயிட்டு தேவன் சரி அதெல்லாம் பரவாயில்ல நீ வேண்டாம், அப்படி பரவாயில்ல, நீ பரவாயில்ல ஆபிரகாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தேவன் சொல்லிடுவாரு. அதனால அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஆபிரகாம் இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அது இல்லைங்க, அது ரீசன் கிடையாது. ஆக்சுவலி ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசமே வேற. தேவன் அங்க போகலாம், பலி கொடுக்கலாம், பலி கொடுக்கறதுக்கு நம்ம லைட்டா சும்மா கையை கத்தியை விட்டு எடுக்கலாம், லாஸ்ட் மினிட்ல தேவன் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பிளானை மாத்திடுவாரு. அதுல தேவன் செய்ய மாட்டாரு, ஏன்னா இந்த சந்ததியை வச்சுதானே ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இவன் செத்துட்டானா ஆசீர்வதிக்க முடியாது இல்லையா? அதனால ஏதோ தேவன் டெஸ்ட் பண்றாரு போல அப்படின்னு நினைச்சிட்டுதான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். நீங்க நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பான், ஆனா அது கிடையாது. அப்ப என்னத்தான் விசுவாசம் இருந்துச்சு தெரியுங்களா? தேவன் சொல்லிட்டாரு சந்ததியை ஆசீர்வதிக்கும். இப்ப அந்த சந்ததியா இருக்கக்கூடிய ஈசாக்கு பலி கொடுக்க தேவன் கேட்கிறார். இப்ப ஆபிரகாமுக்கு இருந்த ஃபெய்த் என்னன்னு தெரியுங்களா அன்பானவர்களே? அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தெளிவா சொல்றாரு. என்ன ஃபெய்த்ல அவர் இருந்திருந்தாரு, அதனால சொன்னாரு இந்த வார்த்தை, நாளும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். என்ன மனசுல அவருக்கு இருந்துச்சு ஃபெய்த் தெரியுங்களா? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோமே அது கிடையாதுங்க. என்ன ஃபெய்த் நீங்க படிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறேன், கவனிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, ஆபிரகாம் சோதிக்கப்பட்டாராமா, டெஸ்ட், தேவன் டெஸ்ட் பண்ணாராமா. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன ஃபெய்த் இருந்துச்சு? ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பாருங்க 18ஆம் வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. பாத்தீங்களா? அப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, தேவன் சொல்லிருக்கிறாரு. அப்ப தேவன் சும்மா காட்சி கேட்டிருப்பாரு, டெஸ்ட் பண்றதுக்காக கேட்டிருப்பாரு. அதெல்லாம் தேவன் அங்க போய் பிளானை மாத்திடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. இதெல்லாம் கிடையாதுங்க. கிளியரா தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும் சந்ததி ஈசாக்கு கிட்ட தான் வரப்போது நல்லா தெரியும். அப்ப என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான்.
என்ன தெரியுங்களா அர்த்தம்? இவர் மேல போகும்போதே மகனை பலி செலுத்திடலாம். அதாவது நான் மகனை பலி செலுத்திருக்கா கையை நீட்டுவேன், அப்போ தேவன் ஸ்டாப் சொல்லுவாரு நான் நினைச்சிட்டு போல. இவர் போகும்போதே அதெல்லாம் மகனை கொன்றலாம், கழுத்தை வெட்டிடலாம், பலி கொடுத்துடலாம். ஆனா தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படியே செத்து போன மகனை தேவன் என்ன பண்ணுவா தெரியுங்களா? மறுபடியும் ஒட்டி புதுசா கொடுப்பார். இந்த விசுவாசம் இருந்திருக்குங்க ஆபிரகாமுக்கு. அவனை நான் கண்டிப்பா பலி கொடுக்க தான் போவேன். கொடுத்த பின்னாடி, பலி செத்து போன பின்னாடி, ஈசாக் செத்த பின்னாடி இதே ஈசாக்கு தேவன் என்னை உயிரோட கொடுப்பாரு, நானும் மகனும் திரும்பி வருவோம். இதுதாங்க ஆபிரகாமுடைய ஃபெய்த்துங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் அன்பானவர்கள். ஆனா என்ன ஆச்சரியம், இவ்வளவு நேரம் நம்ம ஒரு கதை சொன்னோம் இல்லைங்களா? நம்ம சொன்னது கதை. ஆனா ஆபிரகாம் அந்த மைண்ட்ல அவருக்கு இல்லை. ஆனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன இல்லைங்க ஒரு கதை, நம்ம ஒண்ணு நினைச்சோம் இல்லைங்களா, ஆபிரகாம் இப்படிதான் போயிருப்பாருன்னு. ஆனா அந்த மாதிரிதான் நடந்துச்சு ரியலா. அவர் கத்தி எடுக்க ட்ரை பண்றாரு. கத்தி எடுக்கும் போதே அங்க தூதன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஆச்சரியமாயிட்டு, ச்சே என்னப்பா விசுவாசம். ஆனா ஆக்சுவலி ஆபிரகாமுக்கு இந்த தாட்ல இல்லை. சும்மா காட்சி பண்ணுவோம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ண அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பா அவனை கொன்னு போட்டுடலாம். கொன்னு போட்ட பின்னாடி அடுத்த செகண்ட் தேவன் அவனை கொடுக்க வல்லவர், அவனுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு வல்லவர் என்ற அப்புறம் எப்படி இந்த ஃபெய்த்ல அவருக்கு வந்து செத்து போனவனை உயிரோட கொண்டு வர முடியும்ன்ற விசுவாசம் இயேசு கிறிஸ்து நாட்களுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா ஓகே. இது எப்போங்க? ஆபிரகாம் டைம். இதுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கிறாரா அவரு? அன்பானவர்களே, விசுவாசம்னா என்னன்னு இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் நாம. இதாங்க ஃபெய்த். ஃபெய்த் அது ஒரு ஸ்டடி இருக்குங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒரு புக் இருக்குங்க. அதுல படிச்சா அது விசுவாசம் பத்தி தெளிவா நமக்கு தெரியும். அப்ப என்ன மாதிரி இதே ஃபெய்த் தான் பவுல் இங்க சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அதெல்லாம் விடுங்க. ஒருவேளை எபேசோல நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, ஊழியங்கள் இருக்குது, கண்டிப்பா கர்த்தர் வந்து செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை செத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நம்ம அடுத்த நாளே உயிரோட வந்துடுவோம். ஏன்னா வேலை செய்யும் பாருங்க. இதெல்லாம் ஃபெய்த்துங்க. ஆக்சுவலி தேவன் செய்ய முடியும்னா செய்வார், கண்டிப்பா செய்வார். அது தேவ சித்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா செய்வார். பட் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பண்ணதில்லை இந்த சுவிசேஷ யுகத்துல. பட் அதையும் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை, விசுவாசம் அங்க இருக்கும். பாருங்க, இதுக்கு மேல எதுக்குங்க நம்ம இந்த உலகத்துல தேவையில்லாத கவலை, தேவையில்லாத வருத்தம், தேவையில்லாத மனவேதனை. நீங்க நம்ம நாட்கள்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மத்தியில இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா சரியான சூழ்நிலைகள் இல்லை, நிறைய உற்றார் உறவினர் பிரச்சனை, சரியான வேலை இல்லாத விஷயம், பத்தாவதுக்கு குடும்பத்துல நிறைய விஷயங்கள், சோர்ந்து போயிடுறான். ஆனா நம்ம கண்டிப்பா தேவன் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கணும்னு நாம தேவனுடைய ஜனங்களா இருக்கக்கூடியன்னா ஆறுதல் படுத்தணும். ஒருவேளை நீங்க யாராவது ஒரு சகோதரன் கேன்சர்ல படுத்த படுக்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோம்னா அவர் நீங்க பார்க்கும்போது அவர் ரொம்ப வலி வேதனையில் இருப்பார். அவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். எல்லாரும் சூழ் நின்று அழுவாங்க. அப்ப நீங்க போய் என்ன பேசுவீங்க? அங்க போயிட்டு இந்த கிளாஸ் கேட்ட பின்னாடி அந்த பிரதரை பார்த்துட்டு நீங்க என்ன பேசணும்? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. பிரதர், இப்ப நீங்க வாங்கிட்டு இருக்கிற இது ஒரு பாடு, இது ஒரு வகையான பாடு. இந்த பாடு நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த நிலைமைக்கு நீங்க வந்தது காரணம் என்ன? நீங்க ட்ரூத்ல இருந்த ஒரே காரணம். இப்ப இந்த ட்ரூத் நிமித்தமா இந்த பாடு நீங்க படுற இது பாருங்க, ஒரு நோய் நிமித்தமா பாடுபட்டாலும் அதுவும் கிறிஸ்துவ நிமித்தமா வர பாடுகள் இருக்கு. அப்போ இந்த பாடுகளை நீங்க எப்படி பார்க்கணும்னா, கர்த்தர் அனுபவிச்ச பாத்திரத்தை, குடிச்ச பாத்திரத்துல இப்ப நீங்க பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய வலி வேதனைகளை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா,
கத்தர்பட்ட வலி வேதனைகளை அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்க திங்க் பண்ணுங்க. இதை நீங்க திங்க் பண்ணிட்டே இருங்க பிரதர், உங்க இருதயத்துல ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா அடுத்து நீங்க ரட்சிப்புக்கு ஏதுவான நிலைமைக்கு போறீங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, இப்படியாக சகோதர சகோதரர்களை நாம் என்கரேஜ் பண்ணணும். இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க சொல்லிட்டு வசனம் 10-11 சொல்லி முடிக்கிறாரு. எனவே அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படின்னா அந்த மரணம் வராமலே தப்புவிச்சிட்டாரு. மரணம் வந்தாலும் உயிர் தெழுப்புவார் நினைச்சிட்டு இருந்தோம், நிச்சயத்திருந்தோம் கண்டிப்பா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த மரணம் கூட என்ன பண்ணிட்டாருன்னா தப்புவிச்சிட்டாரு. இப்போவும் தப்புவிச்சுட்டு தான் இருக்கிறாரு, இன்னமும் தப்புவிப்பார் அப்படின்னு. இதுதான் ஆறுதல். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த டெலிவர்னா விடுதலை ஆக்குறார். விடுதலைனா காப்பாத்துற. இந்த சூழ்நிலையில இருந்து என்ன பண்றாருன்னா வேண்டிய காப்பாற்றுதல் அப்ப நீங்க நினைச்சுக்கலாம். அப்போ அப்படிதான் சூழ்நிலையை மாத்திடுவாரானா, ஒருவேளை எல்லா வகையான சூழ்நிலைகள் கிடையாது. சில சூழ்நிலைகள் நம்ம மறிக்கிற வரைக்கும் இருந்தா இருக்கும். பட் சில சூழ்நிலைகள் தேவ சித்தமா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவார். ஸோ 2 வகை இருக்குது. அது சரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சொல்லிட்டு கடைசியா 11ஆம் வசனத்துல பவுல் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. எனவே எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படின்றாரு. படிக்கலாம். 11ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன், கவனியா. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக, கண்டிப்பா நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் மூலமா நிறைய தயவு கிடைச்சிருக்கு. அது பினான்சியலா இருக்கட்டும், நிறைய ஏதோ ஒரு ஆறுதலா இருக்கட்டும், வார்த்தைகள் மூலமா இருக்கட்டும், அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம், அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாங்கள் இருக்கும்போது எங்களுக்காக ஸ்தோத்திரங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொருட்டு நீங்களும் ஜெபத்துல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா ஜெபத்துல நீங்க எப்படி எங்களுக்கு உதவி செய்யலாம்னா, எங்க நிலைமையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க, ஜெபத்துல எங்களை நினைச்சுக்கோங்க. இதனால தேவனுக்கு மகிமை உண்டாகும், அநேகருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் என்று இந்த பாயிண்ட் அவர் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த 11ஆம் வசனத்துல சொல்லி முடிக்கிறார். அப்ப 11 வசனம் வரைக்கும் பவுல் இந்த நிருபத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் எழுதின இந்த நோக்கமே இதுதான். இப்ப அடுத்து வசனம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஜெனரலான ஒரு பாயிண்ட் பேசுறாரு. அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் இது வரைக்கும் அன்பான சகோதர சகோதரர்களை நீங்க சரியா புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறோம். வசனங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி ஒரு முறை வசனத்தை ரீட் பண்ணுங்க, தியானி. ஸோ உங்க லைஃப்ல இது போன்ற அனுபவங்கள் இருந்தா நீங்க சகோதர சகோதரர்கள் மத்தியில ஷேர் பண்ணுங்க. இதை புரியலன்னா கேளுங்க. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.